प्रभु को धन्यवाद हो। இந்த பரிசுத்தமான நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். और इस सुबह के शाम के समय में भी प्रभु ने हमारे को बुलाया, इसलिए प्रभु को धन्यवाद। கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் கூடுகிற இடத்துல கண்டிப்பா நம்மளோடு கூட கிரியை செய்கிறார். और जहाँ पर प्रभु के लोग इकट्ठा होते हैं वहाँ पर प्रभु अपना कार्य करता है। கர்த்தருடைய வசனத்தை நம்ம தியானிக்கலாம். प्रभु के वचन को ध्यान करेंगे। மத்தேயு 10வது அதிகாரம் और मत्ती का किताब उसका 10वां अध्याय கடைசி 2 வசனம் வாசிக்கலாம். 41 42 41 और 42 पढ़ेंगे। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। தன்னுடைய சீஷர்களை அவர் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தின பிறகு அவங்களை அனுப்புவதற்கு முந்தி சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார். चेलों को भेजने के पहले उसने वाग्दान देने के पहले कुछ बातों को बताकर भेजता है। இந்த வசனத்துல 3 பேரை சொல்கிறார். और इस वचन के अंदर 3 व्यक्ति के बारे में बताया गया। தீர்க்கதரிசி, एक भविष्यद्वक्ता, இன்னொன்னு நீதிமான், और दूसरा एक धर्मी, அடுத்து சீஷன். और तीसरा चेला। சீஷன் அப்படின்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் குறிக்கும், விசுவாசிகள் எல்லாரும். और ये चेला जो है वो हर एक व्यक्ति को दोहराता है जो भी प्रभु का मसीह का सेवक है। இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய சமூகத்துல ரொம்ப நெருக்கமா இருக்கிறது யாரு? தீர்க்கதரிசி. और सबसे प्रभु के निकट में रहने वाले भविष्यद्वक्ता है। இன்னும் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் நீதிமான்கள். और उसके वचन को आज्ञा के अनुसार चलने वाले धर्मी जन। இன்னும் நிறைய காரியம் தெரியாது, ஆனால் அவரை நம்பி அவருக்கு பின்னால போகிறவர்கள் சீசன். और बहुत सारे ऐसे लोग हैं जो उसके नाम को उतना ठीक से प्रभु को नहीं जानते, लेकिन उसके वचन के अनुसार चलने में इच्छा रखते हैं। இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா எல்லாருக்கும் ஒரு பவர் வைத்திருக்கிறார். और यहाँ पर लिखा है कि हर एक को एक अधिकार रखा है। சீஷரையும் நீங்க உதவி செய்தா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். यदि चेलों को तुम मदद करोगे तो उसका फल पाओगे। தீர்க்கதரிசிக்கு உதவி செய்தாலும் ஆசீர்வாதம் உண்டு. और भविष्यद्वक्ताओं को मदद करोगे तो उसका भी आशीष है। நீதிமான்களுக்கு உதவி செய்தாலும் பலன் உண்டு. धर्मी जन को मदद करोगे तो उसके भी आशीष है। கடைசியில் சொல்லுகிறார், பலன் அடையாம நீ ஒரு நாளும் போக மாட்டாய், கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். और कहता है आखिर में कि ऐसा न होगा कि बिना फल पाए तो निकल जाए, तेरा प्रतिफल जरूर मिले। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। கர்த்தர் எவ்வளவாக தன்னுடைய ஜனங்களை நேசிக்கிறார் என்பதையும் அவருடைய அன்பையும் நாம் இதில் வெளிப்படுத்துகிறோம். और प्रभु कितना अधिक अपने लोगों से प्रेम करता है, उस प्रेम के बारे में देख सकते हैं। ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். एक क्षण के लिए प्रार्थना करें। பரிசுத்தமுள்ளவரே ஸ்தோத்திரம். पवित्र प्रभु धन्यवाद। உம்முடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். आपके नाम को स्वीकारने वाले धन्य हैं। ஒரு பெரிய விசுவாசியா இருந்தாலும், एक बहुत बड़े विश्वासी होने पर भी, தீர்க்கதரிசியா இருந்தாலும், और भविष्यद्वक्ता होने ஒரு पर भी, சாதாரண விசுவாசியா एक இருந்தாலும், साधारण विश्वासी क्यों न हो, ஒவ்வொருவருக்கும் அவருடைய கரங்களின் கிரிகளை நீர் ஆசீர்வதித்து, हर एक को उनके हाथ के कमाई को आशीष அவருடைய कीजिए, வீடுகளை கூட ஆசீர்வதித்து, उनके घर को आशीष कीजिए, அவர்களுக்கு பின்னால் ஒரு மகிமையை நீர் வைத்திருக்கிறீர். और उनके पीछे एक महिमा को आपने रखा है। ஆகவே இவர்கள் எல்லாருமே என்னுடைய கரத்தில் உள்ளவர்கள். और इसलिए ये सब मेरे हाथ के क्रिए हैं। இப்படிப்பட்ட ஜனங்களோடு நான் இருக்கிறபடினா, और ऐसे लोगों के साथ मैं रहता हूँ, इसलिए அவர்களுக்கு செய்கிற எல்லாமே எனக்கே செய்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். उनके लिए करने वाली हर एक बातें मेरे लिए ही हो रही கர்த்தர் है। எங்களோடு பேசுகிறார். प्रभु आप हमसे बातें कीजिए, இயேசுவினுடைய நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता, आमीन, आमीन। आमीन। முதலாவது கர்த்தர் தீர்க்கதரிசிகளை பற்றி பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம். और पूरे पहले पुराने नियम के अंदर भविष्यद्वक्ता के बारे में देखते हैं। நிறைய தீர்க்கதரிசிகளை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளல. बहुत सारे भविष्यद्वक्ता को बहुत सारे लोगों ने स्वीकार नहीं किया। முதலாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏனோக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியாகவே இருந்திருக்கிறார். पहले यदि हम देखें तो हानोक एक बड़ा भविष्यद्वक्ता था।
அவர் தேவனோடு சஞ்சரித்தார். वो प्रभु के साथ चला தேவனுடைய நிறைய சித்தத்தை எல்லாம் அவருக்கு தெரியும். और प्रभु की बहुत सारी इच्छा को वो जानता था அவர் ஒரு பெரிய நம்பிக்கையில முக்கியமா இருந்திருக்கார். और भरोसा में बहुत ही ऊंचे स्थान पर है। அதனாலதான் ஆண்டவரே சொல்லுகிறார், அவன் உயிரோடு இருக்கும்போதே ஒரு நீதிமானாக நல்லவனாக சாட்சி பெற்றான். और इसीलिए लिखा है कि वो जब जीवित था तब वो धर्मी गिना गया और प्रभु का भलाई की गवाही को कहा गया। ஆனால் இந்த மனுஷனை பார்த்து யாருமே அவனுக்கு பின்னால போகணும்னு ஆசைப்படல. और इस मनुष्य को देखकर कोई उसके पीछे चलने की चाहत नहीं रखता था। அவர் அப்படிப்பட்ட மகிமை இருந்தாலும் கூட ஜனங்கள் அவனுக்கு பின்னால போய் இந்த மனுஷன் நல்ல மனுஷன், இவருடைய நம்பிக்கை நல்லது அப்படின்னு யாரும் போன மாதிரி தெரியல. और इतना करने के बावजूद ये मनुष्य अच्छा है, इसके पीछे चलना है करके किसी ने सोचा नहीं। ரொம்ப ஆச்சரியமான ஒரு காலம் அது. बहुत ही आश्चर्यचकित एक समय था वो। அதனாலதான் நடக்காத ஒரு காரியத்தை ஏனோக்குடைய வாழ்க்கையில கர்த்தர் நடப்பித்தார். और इसीलिए जो बातें होती नहीं है उस बातों को प्रभु ने उन समय में करके दिखाया। அவன் மூலமாக நிறைய பேர் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்க முடியும். और उसके द्वारा बहुत सारे लोग आशीष पाए होंगे। ஆனா பெற்றிருக்க முடியும், ஆனா பெறல. और आशीष पा सकते थे लेकिन पाए नहीं। அப்போ அவனுக்கு மேல இருக்கிற ஆசீர்வாதத்தை ஜனங்கள் பார்க்கல. और उसके ऊपर की आशीष को लोगों ने नहीं देखा। அடுத்து நோவா வருகிறார். फिर नूह आता है। நோவா ஒரு நீதிமான் தான். नूह भी एक धर्मी है। ஆனா அந்த நீதிமானுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை செய்து அவர் காமிக்கிறார். और इस धर्मी के जीवन में बहुत सारे कार्य को प्रभु वहां पर प्रति करके उसे दिखाता है। கடைசி நாள்ல என்ன நடக்கும், और आखिरी समय पे क्या होगा। தேவனுடைய கோபத்துக்கு ஆளானவர்கள் அழிக்கப்படுவார்கள். और प्रभु के क्रोध के लिए जो खड़े थे वो नाश किए जाएंगे। ஆனா நம்புகிறவர்கள் இந்த பேழைக்குள்ள வரலாம். और जो भरोसा करते हैं वो इस जहाज के अंदर आ सकते हैं। இல்ல நோவாட்ட போய் விசாரிச்சு எதுக்காக நீ செய்த, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கலாம். और नूह से आके पूछ सकते थे तुमने किस लिए ये जहाज बनाया है। ஆனா கர்த்தர் சொல்கிறார், நீதிமானை ஏற்றுக்கொண்டவன் और धर्मी को स्वीकारने वाला ஆசீர்வதிக்கப்படுவான். वो आशीष किया ஆனா जाएगा। இந்த நீதிமானை யாருமே ஏற்றுக்கொள்ள. लेकिन इस धर्मी को किसी ने नहीं स्वीकारा। அதனாலதான் அந்த தேசம் முழுவதுமாய் और அழிக்கப்பட்டது. इसीलिए उस समय पर पूरी दुनिया नाश की गई। அடுத்து தேவனுடைய மனுஷன் மோசே வராரு. और उसके बाद प्रभु का दास मूसा आता है। அவருக்கு பின்னால போனாலும் கூட ஒரு முழு இருதயத்தோட அந்த ஜனங்கள் போகல. उसके पीछे चलने वाले लोग भी उसके पूरे मन के साथ उसके पीछे नहीं चले। யாத்திராகமம் 16-15 அவங்க பிரச்சனை பண்ணதாங்க. निर्गमन 16 के अंदर ही वो आकर वहां पर उनके बीच में झगड़ा करना शुरू कर दिए। அவர் தீர்க்கதரிசி, அது மட்டும் இல்ல அவர் நீதிமான், அவர் சீசன். और वो केवल भविष्यद्वक्ता नहीं था, वो चेला भी था और एक धर्मी व्यक्ति भी था। இதுக்கு எல்லாமே அவர் சாட்சியா தான் இருந்தார். और ये सारे बातों का वो एक गवाही बनकर ही रहा। எல்லாரும் பார்த்தாங்க. और सब लोगों ने देखा। ஆனா யாரும் அவரை ஒரு நீதிமானாகவோ தீர்க்கதரிசியாகவோ ஏற்றுக்கொள்ளல. लेकिन किसी ने उसे धर्मी करके या छेला करके या भविष्यद्वक्ता करके स्वीकार नहीं किया। பைபிள் சொல்லுகிறது, மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழும்பி பார்த்தாங்க. और जब मूसा वाचा के संदूक के अंदर जब जाता था लोग दरवाजे पे खड़े रहकर उसे देखते थे। காரணம் தேவனுடைய பிரசன்னம் அப்படியே அந்த ஆசரிப்பு கூடாரத்து வாசல்ல இறங்கிச்சுன்னு போட்டுருக்கு. क्योंकि वहां पर लिखा है कि प्रभु की महिमा उस दरवाजे पे वाचा के संदूक के दरवाजे पे खड़ी அவர் रहती है। முகமுகமாய் वो பேசுகிறார். चेहरे से चेहरे बातें करता அந்த है। ஜனங்கள் என்ன செய்யணும்? लेकिन ये लोग क्या करने चाहिए। மோசே, நாங்களும் கூட இந்த ஆசீர்வாதத்தை பெறலாமா? हे मूसा, क्या हम भी ये आशीष को पा सकते हैं। நாங்களும் சத்தத்தை हम கேட்கலாமா? भी उसकी आवाज को सुन सकते हैं। இப்படி எல்லாம் அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். यदि ऐसे पूछे होते तो वो आशीष को पा लेते। ஆனா அவங்க என்ன நினைக்காங்கன்னா, लेकिन उन्होंने क्या सोचा, அது அவருக்குள்ளது நமக்குள்ளது இல்ல. वो उसका आशीष है, हमारे लिए नहीं है। அப்ப தேவனுடைய ஒரு அன்பை அந்த காலத்துல ஜனங்கள் புரியல. और प्रभु के उस प्रेम को लोगों ने उस समय पर नहीं समझा। நிறைய தீர்க்கதரிசிகள், बहुत सारे भविष्यद्वक्ता ஆமோஸ் தீர்க்கதரிசி கூட ஊர்க்காரங்க சொல்றாங்க, நீங்க ஒண்ணு தீர்க்கதரிசி சொல்ல வேண்டாம், வெளியே போய் சொல்ல அப்படி. और आमोस भविष्यद्वक्ता को लोग आकर कहने लगे तू यहाँ पर हमारे गांव में भविष्यद्वक्ता भविष्यवाणी मत कर, तू दूसरी जगह पे चला जा। ஆனா எல்லாருமே தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ள முடியும். और सब लोगों ने प्रभु की मर्जी को प्रकट किया है। புதிய ஏற்பாட்டுல लेकिन नए नियम के இயேசு अंदर கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை 10வது அதிகாரத்துல மத்தேயுல ஆசீர்வதித்து அனுப்பும்போது, और यीशु मसीह वहां पर चेलों को आखिरी पे वहां पर आशीष करने के समय पर நீங்க புறப்பட்டு போங்க, तुम चल कर जाओ, வீட்டை வாழ்த்துங்கள், ஆசீர்வதிங்க. तुम अपने घर को आशीष करो और उसको उसको धन्य कहना। சீஷர்களுக்குள்ள என்னென்ன அபிஷேகம்லாம் இருந்தது? चेले के अंदर क्या क्या अभिषेक था। எல்லா அபிஷேகம் இருந்தது. सारा अभिषेक है। தீர்க்கதரிசியா இருந்தாங்க, भविष्यद्वक्ता थे, நீதிமான்களா धर्मी இருந்தாங்க, थे, சீஷனா இருக்காங்க. चेले भी थे। ஆனா இதெல்லாம் ஜனங்கள் புரிந்து
அற்புதம் பெற்றாங்க ஆனா பின்னால போகல और ये सारे चीजों को लेकर प्रभु ने लोगों ने अद्भुत तो पा लिया, लेकिन यीशु का पीछे चलना नहीं चाहा। யாரும் அவருக்கு இவங்க பின்னால வந்து நாங்களும் உங்க பின்னால வாரோம் அவரை பார்க்கணும்னு சொல்லவே இல்லை कोई भी आकर हमें प्रभु को देखना है, उसके पीछे चलना है करके नहीं कहा। நிர்விசாரமான ஒரு கூட்டம் और वो बिना विचार का, जो बिना चिंता का चलने वाला एक झुंड है। ஆசீர்வாதம் இருக்கு அனுபவிக்க முடியாத आशीष तो है लेकिन उसे अनुभव नहीं कर सकते। நிறைய பேர் என்ன நினைச்சாங்க இயேசுநாதர் மட்டும்தான் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும் बहुत सारे लोग सोचते हैं केवल यीशु ही हमें आशीष कर सकता है। கண்டிப்பா அவர் மட்டும்தான் செய்ய முடியும் जरूर वो अकेला ही कर सकता है। ஆனாலும் தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்து फिर भी प्रभु अपने आशीष को अपने चेलों को देकर, நீங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் ஆசீர்வாதமா और இருக்கும் तुम जिस बर्तन को आशीष करोगे वो आशीष किया जाएगा। நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது கட்டப்படும் तुम जिसे बांधोगे वो भी बांधा जाएगा, நீங்கள் எவைகளை கட்டு அவிழ்க்கிறீர்களோ அது கட்ட और அவிழ்க்கப்படும் जो तुम खोलोगे वो खोला जाएगा। நீங்கள் சொல்லுகிற வாழ்த்துதல் இந்த வீட்ல நிலைத்திருக்கும் और तुम जो आशीष उस घर पे रखोगे वो आशीष उस घर के अंदर रहेगी। இது எல்லாமே ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார் ये सारी बातें प्रभु ने उन चेलों से कहा। இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே அந்த ஆசீர்வாதம் உண்டு आज हम हर एक के लिए वो आशीष है, நம்மளும் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த ஜனங்களை வாழ்த்தணும் और हम भी किसी भी घर पे जाएं तो उन्हें आशीष करना நீங்க है। நல்லா இருப்பீங்க आप अच्छे से कुशल से கர்த்தர் रहेंगे, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் प्रभु आपको आशीष देगा, உங்களுடைய பிரச்சனைக்கு எல்லாமே கர்த்தர் உதவி செய்வார் तुम्हारी इस सारी समस्या का हल होगा। அவர் சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் विश्वास करने वालों के लिए सब कुछ मुमकिन है, எல்லாம் உங்களுக்கு கூடும் सब कुछ मुमकिन है, டென்ஷன் ஆகாதங்க कोई चिंता मत करो, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் प्रभु आपको मदद करेगा। ஏன்னா இந்த அதிகாரத்தை எல்லா தேவ பிள்ளைக்குமே கர்த்தர் கொடுத்துக்கிறார் और ये अधिकार सारे लोगों को प्रभु ने दिया है। நம்ம சீசன் தானே हम तो चेले ही हैं, நம்ம சீசன் தான் हम चेले அப்ப हैं। இந்த அதிகாரம் சீசர்களுக்கு உண்டு अब ये अधिकार चेलों के पास है। அதாவது உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணி குடிக்க கொடுத்தா கூட நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் और प्रभु कहता है एक बर्तन में पानी पीने के लिए दे तो भी मैं उन्हें आशीष அப்ப करूंगा। நம்ம உண்மையிலே ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் अब हम बहुत अधिक आशीषित किए हुए लोग हैं, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார் क्योंकि हमें वैसा एक आशीष प्रभु ने दिया है। நம்மளும் கண்டிப்பா என்ன செய்யணும் अभी हमें क्या करना है? ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் प्रभु के बच्चों को आशीष करना है। கண்டிப்பா கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை அங்கீகரிப்பார் जरूर प्रभु उस जो आशीष को स्वीकार करेगा। நிறைய ஊழியக்காரர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் बहुत सारे सेवकों के बारे में हमने सुना है। பயப்படாதங்க நாளைக்கு உங்க பிரச்சனை முடிஞ்சிரும் डरना नहीं, कल आपकी समस्या खत्म हो जाएगी உங்களுக்கு சில காரியம் நடக்கும் और तुम्हारे बीच में कुछ बातें होगी। இது எல்லாமே அவங்களுக்கு அப்படியே அனுபவமா பாக்குறாங்க और वो लोग उसे अनुभव करके देखते हैं, அது கர்த்தர் உங்களை வாக்கியம் பண்ணிருந்தார் और प्रभु उन्हें सफल करता है। காரணம் நீதிமான் தீர்க்கதரிசி சீசன் இவ யாருனாலும் சரி இவங்க சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார் क्योंकि भविष्यद्वक्ता, धर्मी और चेले जो भी शब्द कहते हैं उसे प्रभु पूरा करता है। அந்த அதிகாரம் நம்முடைய நாக்குல நம்முடைய விசுவாசத்துல அறிக்கை செய்யும் போது அது ஆசீர்வதிக்கும் और उस बातों को जब अपने जबान से हम कहते हैं तो वहां पर आशीष होती है, ஆகவே நம்ம ஆசீர்வதிக்கிறவர்களாகவே இருக்கணும் और इसीलिए हम आशीष करने वाले बनने चाहिए। சொல்லுகிறார் நீங்க ஆசீர்வதிங்க உங்களுக்கு உங்க மூலமா ஆசீர்வாதத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் और प्रभु कहता है तुम आशीष करो, तुम्हारे द्वारा लोग आशीष पाएंगे। பழைய ஏற்பாட்டுல पुराने नियम के अंदर ராஜாக்கள் 1 ராஜாக்கள் புஸ்தகம் पहले राजाओं का किताब 17வது அதிகாரத்துல 17वां अध्याय, எலியா வந்து நல்ல காகம் மூலமா ஒரு ஆகாரம் சாப்பிட்டாரு और एलिया जो है वो एक कौवे के द्वारा वो भोजन खाता है, ஆனா அவர் சொன்ன வசனம் எல்லாம் நிறைவேறுது और वो कहने वाली हर एक बातें वहां पर पूरा होता அவர் है। என்ன சொன்னாருன்னா இந்த தேசத்துல பாவம் இருக்கிறது ஆகவே மழை வராது பஞ்சம் வரும் और वहां पर कहता है कि इस देश में पाप है इसीलिए बारिश नहीं होगी, श्राप होगा। ஆனா அந்த நேரத்துல தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து और उस समय पर एलिया भविष्यद्वक्ता அந்த आकर, சாரிபாத் என்கிற விதவையை சந்திக்கும் போது और जब वो सारीबात की स्त्री से मुलाकात किया, அவரை தீர்க்கதரிசின்னு அடையாளம் கண்டவள் और जब उसने पहचान लिया कि ये भविष्यद्वक्ता அவர் है, சொல்கிறார் கொஞ்சம் தண்ணி கொடு वो कहता है थोड़ा पानी दे। இப்ப உடனே அவளுடைய தோற்றம் பார்த்து உடனே என்ன செய்தான் அவன் தண்ணி கொடுக்கறீங்க और उसे देखते ही पहचान लिया, तुरंत पानी दे दिया। ஆனா ஆகாப் ராஜா கூட ஒரு முறை கேட்கான் आहाब राजा भी एक बार पूछता है யார் அந்த ஆளு ட்ரெஸ் என்ன वो போட்டிருந்தாரு कौन है, वो किस प्रकार का वस्त्र पहना அவங்க है। சொல்றாங்க ரோம வஸ்திரம் उन கேட்டிருந்தாரு लोगों ने कहा रोम का वस्त्र पहना है। அப்ப அது உண்மையிலே அது எலியா தான் हाँ, इसका मतलब वो एलिया ही அப்ப होगा। இந்த சிறுக்கு நல்லா தெரியும்
இவர் எலியா, இவர் தீர்க்கதரிசி. और वो स्त्री ने उसे पहचान लिया, ये एलिया है और ये भविष्यद्वक्ता है। பரவாயில்ல, நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் தண்ணியை கொடுப்போம். ठीक है, हमारे पास जो थोड़ा सा पानी है उसे पिलाएंगे। அதனால தான் தைரியமா நான் தாரேன்னு போறா. और इसीलिए धैर्य से कहती है मैं दूंगी। உடனே அவர் சொல்லுகிறார், கொஞ்சம் நீ வரும்போது கொஞ்சம் ரொட்டியும் கொண்டு வா. और वो कहती है आने के समय पर थोड़ा पानी भी ले आ। இங்க பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைய ஒருதற்கு ஒருதல் கலந்து கொள்ளுகிறார். और उसकी समस्या को एक दूसरे के साथ वो बांट लेते இந்த हैं। ஸ்திரீ தன்னுடைய வீட்டில் உள்ள நிலைமை, கஷ்டம், அதாவது இல்லாதது அதை சொல்லுகிறார். और एक स्त्री उसके घर के अंदर की समस्या, उसके घर के अंदर की बातों को वो बताती है। அவர் சொல்லுகிறாரு, நான் அப்படி இல்ல, தேவனுக்கு முன்னால நிற்கிறவன். लेकिन वो ऐसा नहीं, मैं प्रभु के सामने खड़ा रहने वाला। கர்த்தர் என் மூலமா பேசுவாரு. प्रभु मेरे द्वारा बातें நான் करता है சொன்னா கண்டிப்பா நடக்கும். और मैं कहूंगा तो ये होगा। பயப்படாத, डरना नहीं। 5 நாள் முடி வரைக்கும் ஆவும் குறையாது, எண்ணெயும் குறையாது. जब तक अकाल थम नहीं जाता तब तक ना ही आटा कम होगा ना ही तेल कम होगा। தீர்க்கதரிசி சத்தத்தை அப்படியே கேட்டுட்டார். और यही भविष्यद्वक्ता की आवाज को ऐसे ही स्वीकार किया சகல ஆசீர்வாதத்தையுமே அனுபவித்தார். और सारे आशीष को उसने स्वीकार कर पाया है। இதைத்தான் இயேசுவா சொல்கிறார். और इसी के बारे में यीशु कहता है, தீர்க்கதரிசியாக நீ ஏற்றுக்கொண்டால், और भविष्यद्वक्ताओं को भविष्यद्वक्ता के रूप में यदि स्वीकार करें, தீர்க்கதரிசிக்குள்ள பலனை நீ கண்டிப்பா उस பெற்றுக்கொள்வாய். भविष्यवाणी का जो बदला है तो जरूर पाएगा। பெரிய ஆசீர்வாதம். और बहुत बड़ा आशीष है। வீட்டுக்குள்ள மாவு குறையல, எண்ணெய் குறையல, और घर के अंदर रोटी कम ना हुआ, तेल कम नहीं हुआ, அவங்க சொந்தக்காரங்க எல்லாம், சித்தப்பா, பெரியப்பா, அம்மா எல்லாருமே சாப்பிட்டாங்க. और उसके रिश्तेदार, चाचा चाची सब लोग आके उसके घर पे खाए இப்போ होंगे। இதுல என்னத்தை புரிஞ்சுக்கணும், இந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து எல்லா சீசர்களுக்குமே கொடுக்காரு. और ये अधिकार सारे चेलों को यीशु देता है, நமக்கு எல்லாருக்கும் தந்திருக்கிறார். हम हर एक को दिया है। நாம எலியா மாதிரி சொல்லலாம், हम भी एलिया के जैसे कह सकते हैं, அநேகருக்கு சொல்ல முடியும். बहुतों को कह सकते ஒரு हैं। சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை, யாராவது நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? और कुछ लोग सोचते हैं कि क्या मेरे लिए कोई तसल्ली की बात ही नहीं कह सकता, யாராவது சொல்லிடுவாங்களா? क्या कोई मेरे लिए भलाई की बातें नहीं कह सकता। சபையில இல்ல சில மீட்டிங்க்கு போகும்போதெல்லாம் இப்படி சிலர் எதிர்பார்ப்பாங்க. बहुत सारे लोग कोई सभा में या कोई प्रार्थना में जाने के समय पर वो सोचते हैं कि वहां से मुझे अच्छी बातें सुनने ஆனா मिलेगी, கேட்காங்க, அது அவங்களுக்கு ஆசீர்வாதம் ஆயிருது. और वो सुनने के बाद कुछ लोगों के जीवन में वो बहुत बड़ा आशीष हो जाता है, காரணம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். क्योंकि वाग्दान करने वाला सच्चा है। அதனால அவன் சொன்னதை அவர் நிறைவேற்றி தான் और தீரணும். इसलिए उसने जो कहा वो पूरा होना ही है। எலியா தீர்க்கதரிசியாகவே ஏற்றுக்கொண்ட விதவை. एलिया भविष्यद्वक्ता को यदि भविष्यद्वक्ता के रूप में स्वीकार करे, பெரிய ஆசீர்வாதம், बहुत बड़ा आशीष, பெரிய ஒரு மகிமை. बहुत बड़ा महिमा, அவரும் அங்கதான் இருக்காரு, वो भी वहीं पर है, அவருடைய குடும்பம் இருக்கு. और उसकी परिवार वहां पर है। இதுல என்ன மகிமை தெரியுமா? और इस पर महिमा की बात क्या है? இந்த விதவை வீடு ஊருக்குள்ள இருக்கா, வெளியே இருக்கா? ये विधवा का घर गांव के अंदर है कि गांव के बाहर है? எங்க இருக்கு? कहां पर है? ஊருக்குள்ள தான் இருக்கு. गांव के अंदर ही है। ஊரை விட்டு வெளியே தான் போய் என்ன செய்யறா? ये गांव के बाहर ही आकर क्या करती है? ஆனா எலியா இவ வீட்டுக்குள்ள இருக்கிறது உலகத்துக்கு தெரியாது. लेकिन एलिया इसके घर पर बैठा है, लोगों को नहीं पता। அங்கதான் இருக்காரு, அங்கதான் சாப்பிடுறாரு, அங்கதான் தூங்குறாரு. और वहीं पर है, वहीं पर खाना खाता है, वहीं पर सोता அவங்க है। வீட்டுல உள்ள எல்லாரும் எலியாவை பார்க்காங்க, பேசுறாங்க, பிரச்சனை எல்லாம் கலந்துருப்பாங்க. और वो उसके घर के अंदर के सारे लोगों ने अपने अपने घर की समस्या को बताए होंगे, बातें किए होंगे। ஆனா அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, लेकिन अगले अध्याय में देखिए, ஆகாப் தேடி பார்க்கான், கிடைக்கவே இல்லை. और आहाब सब जगह पे ढूंढ कर देखा, एलिया नहीं मिला। தேவன் எப்படி ஒரு நீதிமானை மறைத்து வைத்தார். देखिए कैसे एक धर्मी व्यक्ति को प्रभु छुपा कर रखता है। பொல்லாத மனுஷனுக்கு முன்னால இந்த மனுஷனை அவர் மறைத்தே வைத்தார். बुरे व्यक्ति के समूह में प्रभु उसे छुपा कर रखता है। அவங்களால எலியாவை அடையாளம் காண முடியலையா? और एलिया को कोई पहचान नहीं அவர் पाया, ஒண்ணு வேஷத்தெல்லாம் மாத்தல, அவர் அப்படியே தான் இருக்காரு. और उसने अपना रूप नहीं बदला, जैसा है वैसा ही था। சத்ருவின் கண்களுக்கு மறைத்து அவரை பாதுகாக்கிறார். शत्रु के आंखों के सामने प्रभु ने उसे छुपा कर தேவன் रखा। அற்புதமானவர். प्रभु अद्भुत रीति का புதிய है। ஏற்பாட்டிலும் கூட இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை नए नियम के अंदर यीशु मसीह एक बात को बताता है। யோவான் 11வது அதிகாரத்துல, யோहन्ना 11वां अध्याय, அதுல முதல் 2 வசனம் வாசிக்கலாம். पहला 2 वचन। மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளை. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். போதும். मरियम और उसकी
அப்ப இங்க என்ன அறிமுகப்படுத்தார் ஆண்டவர் பாருங்க. प्रभु यहाँ पर क्या बताता है? முதலாவது பெத்தானியா கிராமத்துல ஒரு 3 பேர் இருக்காங்க. पहले बेतानिया के गांव में 3 लोग हैं, மரியாள், மார்த்தாள், லாசர். मरियम, मार्था और लाजर। ஒரு சாதாரண குடும்பம் தான். एक साधारण परिवार ஆனா है। அடுத்த வசனம் சொல்லுகிறது, अगला वचन में लिखा है, அவங்க இந்த இயேசுவானவருக்கு செய்த தியாகம். और उन्होंने प्रभु यीशु के लिए जो कार्य किया है, இவங்க எப்படி இயேசுவானவர் ஏத்துக்கிட்டாங்க? कैसे इन लोगों ने यीशु को स्वीकार किया? உண்மையிலே ஒரு தீர்க்கதரிசியா தான் ஏத்துப்பாங்க. जरूर एक भविष्यवक्ता के रूप में स्वीकारा होगा, தெய்வம் அப்படின்னு அவங்களால ஏற்றுக்க முடியாது. खुदा करके नहीं स्वीकार किया ஆனா அந்த होगा। அளவுக்கு அந்த காலத்துல அப்படி அவங்களுக்கு அந்த விசுவாசம் வரல. और उस प्रकार का विश्वास उस समय में उनको नहीं ஆனா आया। இயேசுவை நிச்சயமாக இவர் தீர்க்கதரிசின்னு நம்புறார். और यीशु को सच में भविष्यवक्ता करके स्वीकार किया। அது மட்டும் இல்ல, இவருக்கு நம்ம என்ன செய்தாலும் ஆசீர்வாதம் தான். और इसको मैं कुछ भी करूं तो मेरे लिए आशीष है। அவருடைய வார்த்தை, அவருடைய நட ஓட எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. और उसका चाल चलन, उसकी हर एक बात है उसको उन लोगों को पसंद आई। அதனாலதான் பார்த்தா इसीलिए उसने தன்னுடைய देखा, அன்பை எல்லாமே இயேசுவானவருக்கு முன்னால ஊத்திட்டா. अपने प्रेम को यीशु के सामने उंडेल ஆனா दिया। அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை வரும்போது उसके घर के अंदर जब समस्या இந்த आई, வசனம் என்ன சொல்லுது? वचन क्या कहता है? நீதிமான் என்கிற ஒரு அடையாளத்தோட, और धर्मी का एक चिन्ह को लेकर, இல்ல தீர்க்கதரிசி என்ற ஒரு அடையாளத்தோட, या फिर भविष्यवक्ता के एक चिन्ह को இல்ல लेकर, சீசன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட, या फिर चेला के रूप में, இப்படி நீங்க யார நினைத்து சேர்த்து கொண்டாலும் ऐसे आप किसी को भी सोचकर अपने लिए स्वीकार करें, பைபிள் சொல்றது கண்டிப்பா ஆசீர்வாதம் உண்டு. जरूर उसका फल पाएंगे। அப்ப மரியாள் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்க பாருங்க. और मरियम ने कितना अर्पण किया है, देखिए। எதனால அவருடைய பாதத்துல அந்த பரிமள தைலத்தை ஊற்றுகிறார்? क्यों उसने उसके पैरों तले उस इत्र को उंडेला? இது தனியா நடக்கல. और ये अकेले में नहीं हुआ। நிக்கோதேம் எல்லாம் பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம போய் சந்திக்கிறார். निकोदेमस सबसे गुप्त में जाकर यीशु से मिलता था। ஆனா இது ஒரு பெரிய விருந்து வீடு, நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. और ये एक बहुत बड़ा भोज का घर है, सब लोग बैठकर भोजन அவ்வளவு खा रहे பேருக்கு हैं। மத்தியில ஒரு பெரிய நீதிமான் அப்படி அவ காமிக்கல, நான் ஒரு பாவின்னு அடையாளப்படுத்த. और वहां पर मैं अपने आप को एक पापी करके दिखाने के लिए वहां पर गई। இருதயத்தை தேவன் பார்க்கிறாரு. प्रभु ने उसके मन को देखा, நான் உலகம் பூரா அவருடைய மேல் தோற்றத்தை और பார்க்கிறேன். दुनिया उसके बाहर के दिखावट को देखने பாவி लगी। அப்படின்னு எல்லாரும் அடையாளப்படுத்த. और ये पापी है करके सब लोगों ने पहचान ஆனா लिया। அவ சொன்னா நான் பாவிதான், அதனால தான் நான் அவருடைய காலில் விழுந்து விழுதேன். और वो कहती है कि मैं पापी हूँ इसलिए उसके पैरों तले पड़ी हूँ। ஆனா இயேசு சொல்லுகிறார், அவள் செய்த अनेक பாவங்களை நான் மன்னிச்சிட்டேன். यीशु कहता है उसके बहुत सारे पापों को मैंने क्षमा किया இந்த है। ஸ்டோரி நடக்கு, और ये बातें हो रही है, அன்னைக்கு நடக்கல, ये उस दिन नहीं हुई, ஒரு நாள் நடந்தது. एक समय पर हुआ था। ஆனா இப்ப எதுக்காக இதை சொல்ல வர்றாருன்னா, क्यों प्रभु इस बात को कह रहा என்னுடைய है? பாதத்துல அழுதவள், और मेरे पैरों तले रोने वाली बहन, எனக்காக விலையுயர்ந்த அந்த தைலத்தை என் பாதத்துல ஊற்றினவா, मेरे लिए कीमती इत्र को पैरों में उंडेलने वाली, நான் நன்மை செய்யாம போயிருவேனா? मैं क्या भलाई किए बिना चली இந்த जाऊंगी? வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நான் கண்டிப்பா மாற்றுவேன். और मेरे घर के अंदर की समस्या का मैं जरूर हल நம்ம दूंगा। எல்லாருமே யோசிக்கணும். हमको सोचना है, நம்ம ஒரு பெரிய காரியம் நம்ம செய்யாட்டா, हम कोई बड़े कार्य नहीं करे तो भी, இப்ப நம்ம எவ்வளவு நாளா சபைக்கு வரோம், कितने समय से हम कलीसिया में आ रहे हैं, நம்மள வச்சு இந்த சபைக்கு என்னெல்லாம் லாபம் இருந்திருக்கு? और मेरे द्वारा कलीसिया के लिए क्या लाभ हुआ है? நிறைய லாபம் இருந்திருக்கு. बहुत सारा लाभ நம்ம है। கொடுக்க காணிக்கை, நம்ம கொடுக்க தசமபாகம், நம்ம செய்கிற ஜெபம், और हमने जो दान दिया, दसवां दिया, या हमने जो कलीसिया के लिए प्रार्थना किया, இந்த ஊழியத்துக்கு நிறைய நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. या सेवकाई के लिए जो भी हमने प्रार्थना की, सब कुछ आशीष है। இதுக்கெல்லாம் ஆசீர்வாதம் உண்டா இல்லையா? इसके लिए क्या फल मिलेगा या नहीं? கண்டிப்பா உண்டு. जरूर मिलेगा, ஏன்னா அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். क्योंकि प्रभु का वचन में वाग्दान दिया है। தீர்க்கதரிசியா நினைச்சாலும் ஆசீர்வாதம் தான். तो बड़ा भविष्यवक्ता सोचेगा तो भी आशीष இல்ல, है। ஆள்கள் நல்லவங்க, நீதிமான் அப்படி நினைச்சாலும் तो ஆசீர்வாதம் ये தான். व्यक्ति बच्चा अच्छे लोग हैं करके तो सोचेगा तो भी आशीष இல்ல, है। இவங்க கிறிஸ்தவங்க அப்படி நினைச்சாலும் या ஆசீர்வாதம். ये मसीहा के हैं ऐसा करके सोचोगे तो भी आशीष है। பைபிள் என்ன சொல்ல விரும்புகிறார்? बाइबल क्या कहना चाहती है? டென்ஷனே ஆவாதங்க. तुम चिंता मत करो, சபைக்கு வாரீங்க, तुम कलीसिया में आ रहे हो, ஜெபம் பண்ணுவீங்க, प्रार्थना करते हो, என்னமோ செய்தீங்க, बहुत सारी बातों को बताते நான் हो, உங்களை மறந்துடுவேனா? क्या मैं तुम्हें भूलूंगा? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், और तुम आशीषित किए हो, உங்களுக்கு கண்டிப்பா உண்டு ஆசீர்வாதம். तुम्हारे लिए आशीष जरूर है। நீங்க தண்ணி கொடுத்தா கூட பதில் கிடைக்கும். पानी पिलाओगे तो भी तुम्हें जवाब दिया जाएगा। நம்ம என்னெல்லாமோ செய்திருக்கோம் பாருங்க. हम क्या क्या नहीं किए இதெல்லாம் हैं, கர்த்தர் பார்த்துக்கிட்டே ये இருக்கிறார். सारी चीजों को प्रभु देख रहा है। இதனாலதான் இந்த குடும்பத்துல செய்ய போகிற அற்புதத்துக்கு முதல்ல அவ செய்தது சொல்லப்படுது. और इसीलिए उसके जीवन में जो उसने किया है
उस बातों के पहले वो क्या कर रही है उस बातों के बारे में लिखा गया है। முதலாவது அவர் செய்த அற்புதம் பிறகு இவன் செய்தது என்ன அதைத்தான் முதல் சொல்றாரு. और प्रभु ने अद्भुत किया वो बात को तो बाद में बताया गया, लेकिन इसने इसके द्वारा क्या बातें हुई उसको पहले प्रभु बता रहा है। லாசர் எழுப்பப்பட போறார். लाजर जी उठने वाला है ஆனா அதுக்கு முத இவளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. और उसके पहले मरियम के बारे में बताया गया। ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி பாருங்க. कितना परिवार आशीषित किया हुआ परिवार है, மட்டுமில்ல நிரந்தரமான ஒரு பரலோக வாழ்க்கை. और इतना ही नहीं एक निरंतर स्वर्ग के निवासी ஒரு பெரிய சாட்சி. और एक बहुत बड़ा गवाही है। மரியாள் தன்னை விட்டு எடுக்க முடியாத ஒரு நல்ல பங்கை நல்ல இடத்தை அவள் தெரிந்து கொண்டாள். मरियम ने एक अच्छा बाग ले लिया जो उससे छिना नहीं जा सकता। தாவீதை பற்றி கர்த்தர் சொல்கிறார். दाऊद के बारे में प्रभु कहता है, ஏனோகை பற்றி சொல்கிறார். एनोक के बारे में कहता இன்னும் है, நிறைய பேர் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். और बहुत सारे लोगों ने आशीष को पाया है। ஆனா அந்த மரியாளை பாருங்க அவ்வளவு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்தானத்துல இருக்கிறார். लेकिन मरियम उतना आशीषित पाए हुए स्थान में पहुंच गई। இப்போ அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை उस வருகிறது. घर के अंदर कुछ समस्या आया அவ நினைச்சிருப்பாளா நான் என்னெல்லாமோ பண்ணிருக்கேன் எனக்கு கண்டிப்பா ஒரு உதவி செய்வார். और वो क्या सोची होगी मैंने क्या क्या नहीं किया है प्रभु के लिए, क्या वो मदद नहीं करेगा। என் பையன் தம்பிக்கு சோம்ல मेरा भाई बीमार है, சொல்லி அனுப்புனா கண்டிப்பா வந்துருவார். मैंने कह दिया तो जरूर प्रभु आएगा। அப்படிதான் நினைச்சா. वैसे ही उसने सोचा, ஆனா அவர் வரல. वो नहीं आया। ஏன் வரல? क्यों नहीं आया? கூட 2 நாள் லேட் ஆகுது. और उसके जीवन में वहां पर रुकावट है कि वो 2 दिन के बाद ही वहां पर पहुंच रहा है। எதுக்கு வரலன்னா क्यों नहीं आया? 10வது வசனம் வாசிக்கலாம். 10 யோவான் 11:10. யோሐன்னா 11 में 10 पढ़ेंगे। ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடர்வான் என்றார். परंतु यदि कोई रात में चले तो ठोकर खाता है क्योंकि उसमें प्रकाश नहीं। அல்ல ஏசப்பா என்ன சொல்ல விரும்புறாருன்னா यीशु क्या कहना चाहता है? இருட்டில் யாரெல்லாம் போறாங்களோ அவங்க கண்டிப்பா இடறி விழுவாங்க. जो अंधकार में चलते हैं वो ठोकर खा के ஆனா गिरेंगे। இயேசு சொல்றார் நான் வெளிச்சமா இருக்கிறேன். यीशु कहता है मैं उजियाला நான் हूं, பகலா இருக்கிறேன். मैं उजियाला நான் हूं। போகிற இடத்துல கண்டிப்பா யாரும் விழ மாட்டாங்க எழுந்திருப்பாங்க. मैं जाने वाले रास्ते पे कोई गिरेगा नहीं बल्कि बचाया जाएगा। அதனாலதான் என்னுடைய வாழ்க்கையில நான் கொஞ்சம் லேட்டா போறேன் அப்படிங்கிறார். और इसीलिए मैं अपने जीवन में आराम से जा रहा லாசர் हूं। வியாதியா இருந்தான்னு சொல்லி அனுப்பப்பட்டது. और लाजरस बीमार था करके लिखा गया, அதுக்கு பிறகு செத்து போயிட்டான் அப்படின்னு அங்க சொல்லல. और उसके बाद मर गया करके नहीं कहा गया, அங்க சொல்லி ஆளெல்லாம் போகல அதெல்லாம். और वहां पर वैसे बातें नहीं हुई। ஆனா சொல்லி விட்டுருக்கலாமே. लेकिन बोलकर भेजा जा सकता ஏன் था। வரல அவர் செத்து போயிட்டான் और அடக்கம் பண்ணியாச்சு. क्यों नहीं आया? वो वहां पर मर गया, उसको दफन किया गया। அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. प्रभु ने कोई जवाब சரி, नहीं நான் दिया। தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தேன் கிடைக்கல. ठीक है, मैंने प्रभु के समूह में आशीष की चाहत रखी लेकिन नहीं சரி, मिला। பரவாயில்ல, தெய்வ சித்தம். फिर भी कोई बात नहीं, प्रभु की इच्छा। அப்படி அவங்க இருந்தாங்க. वैसे उन्होंने सोचा, ஆனா தேவனோ அந்த வீட்டை தேடி வருகிறார். लेकिन प्रभु उस घर को ढूंढ कर आता है। தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்காக செய்த ஒவ்வொரு உபகாரத்தையும் கர்த்தர் மனதில் और வைத்திருக்கிறார். प्रभु की ओर से किए हुए हर एक बातों को प्रभु ने वहां पर मन में उन बातों को रखा யாரு है, அந்த வீட்டை தேடி வராரு. और ये ढूंढ कर उस घर पे आता है। ஊருக்கு வெளியே இருக்கிறார். उस गांव के बाहर आया, முத மார்த்தா தான் போகிறார். पहले मार्ता आई। அது சொல்லுது, ஆண்டவரே நீங்க மட்டும் இருந்திருந்தா கண்டிப்பா என் பையன் செத்துருக்க மாட்டான், हे என் தம்பி. हे प्रभु, यदि तू यहाँ होता तो मेरा भाई नहीं मरा था। மரியாளும் அதே வார்த்தையை சொல்லுது. मरियम भी वही बात को कहने இவங்க लगी। எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா ये सब क्या सोचते हैं? நீங்க வந்துட்டீங்க, अभी आप आ गए ஏதோ நடந்துடைய ஆசீர்வாதம் और कुछ ना कुछ मेरा आशीष होने वाला है, அப்படி அவங்க நினைக்கல. वैसे नहीं ஆனா सोचा। நீங்க இருந்திருந்தா लेकिन यदि रहते கண்டிப்பா இது நடந்திருக்காது. जरूर ऐसा नहीं हुआ होता। அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருந்து. वैसे बातों का इंतजार करने தேவன் लगे, இதெல்லாம் மனசுல வைக்கல. लेकिन प्रभु इस बातों में किसी पे भी उसके मन में नहीं रखा, பேசுகிறார். और वो हर क्षण उससे बातें அவங்க करने लगा அழுதாங்க. और वो रोने लगे। 3 நாள் அழுதாச்சு. 3 दिन रोने लगे, இன்னும் தீரல. अभी तक उनकी आंसू नहीं पहुंची गई। ஊழியக்காரர் சொல்றார், நான் 3 மாசம் அழுதேன் அப்படிங்க. एक सेवक ने आज कहा कि मैं 3 महीना रोया, தகப்பனார் இழந்த உடனே और उनका पिता के मरने के बाद। துக்கம் அந்த மாதிரி ஜனத்தை அழுத்திச்சு. और दुख लोगों को वैसे दबाता है, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ये सारी बातें प्रभु जानता அவர் है। சொல்கிறார், அவனை எங்க வச்சிருக்கீங்க? और उसे आपने कहाँ रखा? சரி ஆண்டவர் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அடக்கம் பண்ணியாச்சு, கெட்டு போயிருக்கும் நாரும் அப்படிங்காங்க. और प्रभु अभी वो बस वैसे बदबू आएगी, उसको रखकर 4 दिन हो गए, वहां नहीं जाना है। இதுல இருந்து நம்ம என்ன தெரியுது? இயேசுவானவரை தீர்க்கதரிசியாக பார்த்தாங்களுடைய தெய்வமாக பார்க்கல. और इससे क्या पता चलता है? यीशु को उन्होंने भविष्यद्वक्ता करके जान लिया, लेकिन खुदा करके नहीं माना। எப்பொழுது தெய்வமா அவர் காட்சியில வருகிறார்? और कब वो खुदा के रूप में दिखाई देने लगा? மரித்து போனவனை எழுப்பும் போதுதான்
ஓ இவர் தெய்வம் அப்படிங்கிறார். मरे हुए को भी जब जिला दिया तो लोगों ने कहा अरे ये तो खुदा है, ஆனா அது वரைக்கும் அவங்களுக்கு தெரியல. तब तक उन्हें पता नहीं चला। கண்ணீர் வடிச்சாங்க. वो आंसू का बहा कर रोने கவலைகளை लगे, எல்லாம் சொல்லுதாங்க. अपनी चिंताओं को कहने பிரச்சனை लगे, எல்லாம் இப்படி இப்படி இருந்ததுங்க. समस्या के बारे में कहने நாங்க लगे। எதிர்பார்த்தோம் நீர் வரல. और हमने सोचा आप नहीं आए, ஆனா வந்திருந்தா நடந்திருக்கும். आप आए होते तो हुआ होता அது कुछ। சொல்லிட்டு அழும்போது இயேசு சேர்ந்து அழுதாரு. और वो कहने के समय पर यीशु भी उनके साथ रोने लगा। ஆண்டவர் அழுத இடம் சிலர் சொல்றாங்க और கெத்செமனே தோட்டத்துல ஒரு கண்டிப்பா அழுதிருப்பார். और जरूर गेत्सेमने बगीचे में यीशु रोया होगा, அது விவரமா எழுதி இருக்கு. और उसे बहुत ठीक से लिखा है। எல்லாருக்காகவே அழுதார். वो हर एक व्यक्ति के लिए रोया, ஆனா ஏதேன் தோட்டத்திலயும் அவர் அழுதார். ये दिन बगीचे में भी रोया। உண்மையில பாருங்களேன் தன்னுடைய மகனை இழந்தா அவர் எப்படி இருந்திருப்பார். और वो अपने पुत्र को खोने के बाद कैसा रोया होगा। முழு குடும்பமும் அவருடைய பிரசன்னத்தை விட்டு போகும்போது கண்டிப்பா ஆண்டவர் கண்ணீர். पूरा परिवार उसकी प्रशंसा से दूर हो गई तो जरूर प्रभु आंसू बहाकर रोया होगा। அதனாலதான் அவருடைய அன்பு அவரை வெளியே விடல. और इसलिए उसका प्रेम ने उसे दूर नहीं किया। இப்போ வீட்டுல பேசியாச்சு, இப்ப நேர அந்த கபஸ்தானுக்கு போறாங்க, அடக்கம் பண்ண இடத்துக்கு. और वो दफन किए हुए लाजरस को दफन किए हुए स्थान पर गए। ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதல், நானே ஜீவன், என்ன விசுவாசி கண்டிப்பா அவன் பிழைப்பான். और मैं ही भविष्य रखता हूँ, मैं ही पुनर्धन और जीवन हूँ, मेरे पर भरोसा कर तब मैं चंगा करूंगा। ஆனா இவ்வளவு சொல்லியும் கூட அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரல. और ये कहने के बाद भी उन्हें विश्वास नहीं आया। எதனால வரல? क्यों नहीं आया? எருசலேம் பட்டணத்தை சுற்றி உள்ள தேசத்துல நடக்குது. क्योंकि ये यरूशलेम के पास वाले नगर में हो रहा है। எருசலேம் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அற்புதங்களை கூட பார்க்கல. और यरूशलेम के अंदर अभी तक इन लोगों ने बहुत बड़ा चमत्कार नहीं देखा। இப்பதான் இன்னைக்கு பார்க்க போறாங்க. अब ये लोग देखने वाले हैं। ஆனா அவர் சொல்றார், வச்ச இடத்தை வந்து எனக்கு காமிங்க. और उन्होंने कहा रखे हुए स्थान को मुझे அந்த दिखाओ। இடத்துக்கு வந்தாச்சு, उस जगह पर आ गए, அந்த கல்லை எடுத்து போடுங்கங்க. वो पत्थर को लुढ़का दिया। எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை, ஐயோ நாரும் கெட்டு போயிருக்கும் அப்படி எல்லாம் நினைக்காங்க. लोग सोचते हैं दुर्गंध आएगा, उस पे से बांस मारना शुरू होगा और वो बिगड़ा खराब हो गया ஆனா होगा। ஒரு சில பப்ளிக் சொல்றாங்க பாருங்க, लेकिन कुछ लोग कहने लगे 37ல சொல்லிருக்கு, और 37 में இவர் कहता है, குருடனுடைய கண்ணெல்லாம் திறந்தாரு. और या इसने अंधों की आंखें नहीं खोली। இவர் வந்திருந்தா இந்த வியாதியிலிருந்து சாகாம கூட பாத்துக்க முடியும். और ये अगर बीमारी में आया होता तो वो मरे बिना ही संभाला होता। இப்படி எல்லாம் அவங்க உணர்வு வருது. ऐसे लोग बातें करने लगे। கொஞ்சம் நம்பிக்கை, அவ்வளவுதான். थोड़ा सा भरोसा, அந்த நம்பிக்கையை கர்த்தர் கனம் பண்ண वो ஆரம்பிக்கிறார். भरोसा को प्रभु ने आदर किया। அந்த கல்லறை கிட்ட போய் நின்னு சொல்றாரு, और प्रभु उसके पास खड़े रहकर कहने लगा, பயங்கரமான ஒரு சத்தம் சொல்றாரு, और बहुत बड़े आवाज से कहने लगा, லாசருவே நீ வெளியே வா அப்படின்னாரு. हे लाजरस बाहर निकल। அங்க உள்ள இருக்கிற பாடி, கை, கால் எல்லாம் சுத்தி கட்டி பொதிஞ்சு வச்சிருக்கு. और वहां पर जो मुर्दा है उसके पूरे शरीर में बड़े बड़े रस्सियों से बांध कर उसे बांध के रखी गई। துணியில எல்லாம் சுத்தி வச்சிருக்கு. बड़े बड़े कपड़ों में उसे लपेट कर அந்த रखा गया। பாடி அப்படியே மூட்டோட வந்து நிக்கி. और वो शरीर अंदर से बाहर आकर खड़ा है, நடந்தலாம் வரல, और चलकर नहीं आया। மூட்டோட வந்து பாடி அப்படி நிக்கி பூரா கட்டி வச்சிருக்கு. और वो पूरा शरीर वहां पर उन लोगों के पास में आके खड़ा है और उसका शरीर बांधा हुआ है। ஏன் அப்படி அங்க கெட்டெல்லாம் அவுத்து போட்டுட்டு வரல? और क्यों वो बंधन खोलकर नहीं आया? யூதர்களுடைய நினைப்பு இருக்கு. और यहूदियों का विचार है, இது 2-3 நாளைக்கு அந்த பணத்துக்கிட்டே உயிர் நிக்கும். आत्मा 3 दिन उस कब्र के बीच में आस-पास में भटकता है। இவர் கூப்பிட்ட உடனே உள்ள போய் கைகாலெல்லாம் அவுத்து போட்டு வெளியே வந்துட்டோம். और ये अंदर जाकर वो आत्मा उसका फिर से उसको लेकर बाहर आ जाता है, அதாவது எல்லாத்தையும் அவுத்து போட்டு அதே தன்னால வந்துரும். और इसलिए उसे खोलकर बाहर आ गया। அப்படி அவங்க நம்புவாங்க. वैसे वो सोचेंगे, அப்படி இல்ல, ऐसा नहीं இவன் है, செத்து போயிட்டான், ये मर गया, 4 நாள் ஆயிட்டு, 4 दिन बीत கெட்டு गई, போச்சு. इसमें से दुर्गंध आ रहा है, ஆனாலும் தேவன் அதை உயிர்ப்பிக்கிறார். फिर भी प्रभु ने उसे जिलाया। இதெல்லாம் வாசிக்கும் போது உண்மையிலே புதுசா ஒரு பைபிள் வாசிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் பயங்கர சந்தோஷம் और வந்து. ये नए पहली बार कोई बाइबल पढ़ता है तो उनके लिए बहुत खुशी की बात होगी। குஜராத்ல எல்லாம் ஒரு பிரதர் சொல்றாரு, நான் பிரசங்கம் பண்ணேன், और गुजरात में एक भाई ने कहा मैंने प्रचार किया, லாசரு வெளியே வானோன்னு லாசர் வெளியே வந்துட்டான். और लाजरस बाहर आ कहने लगा तो लाजरस बाहर आ गया। உட்கார்ந்து இருந்த அத்தனை பேர் எழும்பி பயங்கரமா கதையாட்டி और जो बैठे हुए थे, जो प्रचार सुन रहे थे, वो खड़े होकर सब ताली बजाने लगे। அந்த மாதிரி அவர் நேச்சரா செய்திருக்காரு. और उनका प्रचार उतना उनके सामने दिखावट के रूप में दिखा। அப்படி வெளியே வந்து மூட்டோட நின்னோடனே கர்த்தர் சொல்றார், நீங்க அதை அவுத்து விடுங்கங்கறார். और प्रभु ने कहा उसे बंधन को खोल दो। இப்ப எல்லாருக்குமே தெரியும், உண்மையிலே செத்து போயிட்டான், நாறுது,
அந்த இயேசுநாதர் வெளியே கொண்டு வந்துட்டாரு, நம்ம கெட்டாவுப்போம். और लोगों को पता है ये मर गया था, ये अंदर था, अभी बाहर आने के बाद प्रभु ने हमें खोलने को बोला है। இயேசுவை தீர்க்கதரிசியாக பார்த்த குடும்பம், और यीशु को भविष्यद्वक्ता के रूप में देखने वाला இன்னைக்கு நம்ம परिवार। தீர்க்கதரிசியா பார்க்கல, आज- கடவுளாகவே நம்ம பார்க்கிறோம். आज हम प्रभु को भविष्यद्वक्ता के रूप में नहीं बल्कि खुदा करके देखते हैं, சிருஷ்டிகரா பார்க்கிறோம், और एक रचनाकर्ता को देखते हैं, உருவாக்கக்கூடியவரா பார்க்கிறோம், सृष्टिकर्ता को देखते हैं, அற்புதம் செய்கிறவரா பார்க்கிறோம். अद्भुतकर्ता को देखते हैं। நம்மளை எப்படி கைவிட்டுருவாரா? हमें क्या वो छोड़ देगा? நம்ம எல்லாத்தையும் விட டாப்பா அவரை பார்க்கிறோம். और वो हम उसको सबसे ऊंचे स्थान में देखते हैं, எப்படி விசுவாசிக்கிறோ அப்படியே நடக்கும்னு கர்த்தர் और சொல்றார். जैसा विश्वास करते हैं वैसे ही होगा। நம்ம உண்மையிலேயே அவரை பரிசுத்த ஒரு பெரிய மகத்துவமான சர்வ வல்லவராய் நாம் பார்க்கிறோம். और जरूर वो सर्वशक्तिमान को हम देखते हैं। ஆபிரகாம் அப்படிதான் சொன்னார், अब्राहम से ऐसे நான் कहा, சர்வ வல்லமுள்ள கர்த்தர், मैं सर्वशक्तिमान प्रभु நீ हूँ, உண்மையா இரு, நான் உனக்கு और உதவி செய்வேன். तू सच्चा रहे, मैं तेरे लिए मदद करूंगा। நம்மளோட கர்த்தர் அப்படி எல்லாம் சொல்லல, हमसे प्रभु ने ऐसा कुछ कहा அதை नहीं, சொல்லாமலே நம்ம நம்பி வந்திருக்கோம். और ऐसा कुछ नहीं कहते भी हम उसके भरोसे पे आए हैं। நம்ம நம்மளை கை விடுவாரா? क्या हमें वो छोड़ देगा? கண்டிப்பா கைவிட மாட்டார். जरूर नहीं छोड़ेगा, காரணம் அவர் நல்லவர். क्योंकि वो भला है। நாம் என்னமெல்லாமோ கர்த்தருக்காக செய்கிறோம். मैं प्रभु के लिए क्या क्या कार्य नहीं ஆண்டவர் करता। சொல்றாரு, இவர்களுக்கு நீ எதை செய்தியோ நீ அதை எனக்கே செய்து. प्रभु कहता है इनके लिए तू जो करता है वो तू मेरे लिए करता ஆகவே है। நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். इसलिए हम सब धन्य हैं। கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவார். प्रभु हमारे लिए वो आशीष को देता है। எந்த வேளையில நமக்கு எது தேவையோ அது ஒரு நாளும் தடைபடாது, குறைபடாது. जो समय पे जो जरूरत है उस समय पे कोई रुकावट कोई बदलावट नहीं होगी। ஹல்லேலூயா, हालेलूया, ஹல்லேலூயா. हालेलूया। கர்த்தர் நல்லவர், प्रभु भला है அவர் ஒருவருக்கும் குறை வைக்கிறவர் அல்ல. और किसी के लिए कभी कोई कमी नहीं கர்த்தர் छोड़ता। அப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாரா. प्रभु वैसे महिमा का आशीष हमारे को दे। நீதிமானை ஏற்றுக்கொண்டவனுக்கு ஆசீர்வாதம், धर्मी को स्वीकारने वाले को आशीष, தீர்க்கதரிசி ஏற்றுக்கொண்டவனுக்கு ஆசீர்வாதம், भविष्यद्वक्ता को स्वीकारने वाले को ஒரு आशीष, சாதாரண விசுவாசி ஏற்றுக்கொண்டாலும் ஆசீர்வாதம். साधारण विश्वास को स्वीकार करने वाले को भी आशीष எல்லாத்துலயுமே है। நம்முடைய என்னது இருக்கு, அதுல நம்ம அதுல இருக்கோம். அதுல और वो सारे बातों में हम भी वहां पर हैं। கர்த்தர் கண்டிப்பா நம்ம ஆசீர்வதிப்பார். प्रभु जरूर हमें आशीष करेगा। ஜெபம் பண்ணலாம். हम प्रार्थना करेंगे இயேசப்பா நோக்கி பார்ப்பா. और यीशु की ओर ஆண்டவரே, देखेंगे। நான் உம்மை நம்புகிறேன். हे प्रभु मैं आपको भरोसा நீர் करता हूँ, நல்லவரப்பா. आप भला है प्रभु, நீர் மறந்து விடுகிற தெய்வம் அல்ல. आप भूलने वाले खुदा நீர் नहीं, நினைவுபடுத்துகிறவர். आप उसे याद दिलाते हैं। மொர்தெகாயை ஒரு நாள் நினைத்து பார்த்தீர். मुर्देखाई को आपने एक बार स्मरण किया, யோசேப்பை ஒரு நாள் நினைவு கூர்ந்தீர். यूसुफ को आपने स्मरण किया, எல்லாம் மாறிட்டு. और सब बदल गया है। தயவு செய்து எங்களையும் நினைவு கூறுங்க. हमें भी स्मरण कर, நாங்களும் விசுவாசத்துல हम भी நிலைத்திருக்கணும். विश्वास में बढ़ते रहे, எங்களுடைய தேவைகளை சந்திக்கப்படணும். हमारी जरूरतें मुलाकात किया जाए, சுகத்தோடு பலத்தோடு ஆசீர்வாதத்தோடு வாழணும். और चंगाई भलाई आशीष के साथ जीवन बिताए। சபையில வந்து முழங்கால் பட்ட ஒருவர் கூட வெட்கப்படக்கூடாது. कलीसिया में आंखें घुटने में रहने वाले कोई भी शर्मिंदा ना हो। அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை தேவை இருந்தாலும் ஏசப்பா நீங்க கொடுத்து உதவி செய்யுங்க. उनकी घर की जो भी जरूरत है सब यीशु के नाम से पूरा किया जाए। கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். प्रभु जरूर आपको आशीष करे। ஜெபம் பண்ணலாம். ஒரு நிமிஷம் எல்லாரும் हम सब प्रार्थना करेंगे, நம்முடைய தேவைகளை சொல்லலாம். अपने जरूरतों को कहेंगे। ஆமாம், ஜெபம் பண்ணி முடிப்போம். थैंक यू लॉर्ड, धन्यवाद 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 धन्यवाद। आकाश और पृथ्वी का रचना करने वाले सर्वशक्तिमान प्रभु धन्यवाद। सेनाओं के यहोवा, राजाओं के राजा, प्रभुओं का प्रभु, आपको धन्यवाद, स्तुति, आदर और महिमा कहते हैं प्रभु। आपके समान प्रेम करने वाले योग्य खुदा कोई नहीं है। इस समय पे प्रभु हमने जैसे प्रचार में सुना है, हम विश्वास करते हैं प्रभु, यदि हम किसी सेवक को या किसी भी प्रभु चेले को या किसी भविष्यद्वक्ताओं को या किसी भी जो अधर्मी है उसे हम आपके नाम से यदि विश्वास करके अनुग्रह करें प्रभु, आप हमारे जीवन में जो कार्य करते हैं वो बहुत बड़ा आशीष होता है। जिस प्रकार से आपके वचन में लिखा है वैसे आपने हमारे जीवन में किया है। हम आपको धन्यवाद और स्तुति कहते हैं प्रभु। विशेष करके इन दिनों में प्रभु हम हर एक लोग यहाँ पर आए हैं, उनके परिवार के लिए प्रार्थना करते हैं। परिवार के अंदर शांति समाधान बनी रहे, आपका आशा प्रभु, आपकी आशीष वहाँ पर स्थिर बने रहे। यीशु के नाम से हम प्रार्थना मांगते हैं प्रभु, हर एक घर के अंधकार की शक्तियां, अंधकार और बुराई के विचार पूरा दूर किया जाए और आशीष किया जाए प्रभु। और ऐसे हम प्रार्थना करते हैं यहाँ पर आए हुए हर एक परिवार में प्रभु, आपने ये 11 महीने जो संभाला है, आगे जो 12वां महीना पे हम प्रवेश कर रहे हैं उस पे भी आप आशीष करेंगे। नए साल में भी आप उसे आशीष करके देंगे। उनके जीवन में महान कार्य कीजिएगा, घर के अंदर शांति और समाधान बनी रहे।
कोई कमी घटी ना हो, हर एक चीजों में भरपूर रहे और दूसरों के लिए आशीष की बने प्रभु। आप ऐसे हमारे घर के अंदर, हम हर एक जो यहाँ पर है, हर एक घर पे वैसे आशीष रहे। आपका आशीष हमारे ऊपर हमेशा है प्रभु, आपका हाथ हमारे ऊपर है, आप हमारी रक्षा करते हैं, आप हमें चलाते हैं, आप हमें हर दिन सही रास्ते पे ले चलते हैं, हमारे हाथ पकड़कर चलाते हैं प्रभु। आपको धन्यवाद, स्तुति और महिमा करते हैं। इस समय पे हम अपने आप को आपके पास अर्पण करते हैं। आगे के समय में भी प्रभु आप हमें आशीष कीजिए, रक्षा कीजिए और चला। यीशु के नाम से ये छोटी सी दुआ मांगते हैं प्रभु, आमीन। ना तो बल से ना शक्ति से, पर मेरे आत्मा के द्वारा। ना तो बल से ना शक्ति से, पर मेरे आत्मा के द्वारा। ये पहाड़ टल जाएगा, ये पहाड़ टल जाएगा, ये पहाड़ टल जाएगा, पर मेरे आत्मा के द्वारा, पर मेरे आत्मा के द्वारा। हे मेरे मन यहोवा को धन्य कहे, जो कुछ मुझ में है उसके पवित्र नाम को धन्य कहे। हे मेरे मन यहोवा को धन्य कहे और उसके किसी उपकार को ना भूलना। आमीन। सही सलामत।